வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திருமால். நம்ம டிடி ஃபார்ம் ஜங்ஷனில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்குபேட்டரில் முதல்ல பொரித்த கோழி குஞ்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னையோடு நமக்கு 28வது நாள் ஆகுது. 28வது நாள் போடக்கூடிய 21 to 28 நாளுக்குள்ளே போடக்கூடிய லசோட்டா என்கிற சளிக்கான தடுப்பு மருந்தை இன்றைக்கி நம்ம கோழி குஞ்சிக்கு ஹைட்ராப் சாப்பிட போகிறோம். அது பார்த்திங்கனாக்கா நமக்கு தேவை ஒரு 44 கோழி குஞ்சுக்கு தான் தேவை. ஆனால் இங்கே மெடிசன் அந்த கம்மியான மெடிசன் கிடைக்கல. நமக்கு மொத்தம் 500 கோழி குஞ்சுக்கு போடுற மாதிரி தான் மெடிசன் இருக்குது. வேறு வழி இல்லாமல் நம்ம வாங்கி தான் ஆகணும். மற்றதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போவோம். பிரித்து ஓப்பன் பண்ணாக்க அது வேஸ்ட்டு தான். நம்ம 44க்கு போக மிச்சத்தை கீழே தான் போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இப்போது இந்த மருந்தை எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம கோழி குஞ்சுக்கு ஹைட்ராப்ஸாக விட போகிறது பார்க்கலாம். இது முழுக்க கூலிங்காக தான் இருக்கணும். நம்ம போட்டு முடிகிற வரைக்கும் கூலிங்காக தான் இருக்கணும். இந்த மெடிசன் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவருக்குள்ளே கோழிகளுக்கு போட்டாகணும். அதுக்கப்புறம் போச்சுனுங்க அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபேக்டரியா இறந்துடும் வைரஸ். அதனால் இப்போ நம்ம லசோட்டா இப்போ நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு போடலாம். பாருங்கள், நம்ம பொரிச்சப்போ வீடியோ எடுத்து போடுது. அதுக்கப்புறம் நம்ம போடவே இல்லை. பார்த்திங்கனாக்கா நம்ம அருமையாக இருக்குது. சுற்றி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். கீழே உமி போட்டு சைடில் வலை ஒன்று அடித்து உள்ளே விட்டு வச்சுருக்கோம். இந்த ஒரு மாதமாக உள்ளே தான் இருக்காங்க. நல்லா சாப்பிட்டு தீவனம் தான் நம்ம தரோம். தீவனத்தை சாப்பிட்டு அருமையாக வளர்ந்துருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. பார்த்திங்கன்னா இப்போ கண்ணில் ஒவ்வொரு ட்ராப்ஸ் தான் விடணும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட மருந்து அதிகமாக இருக்கிறதுனால 2 ட்ராப்ஸாக விட்டுன்னு இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால 2 ட்ராப்ஸ் விட்ருவோம். நல்லா அருமையாக வளர்ந்துருக்காங்க கோழிங்களாம். மொத்தம் இது ஒரு 44 6 இருக்குது. இது வரைக்கும் நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வாரம் ப்ரூடிங்கும் பக்காவாக நம்ம ப்ரூடிங்லேருந்து காப்பாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம நல்லா கோழி நல்லா துருதுன்னு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு சளி தொந்தரவோ இல்லை வேறு எந்த பிரச்சனையும் எதுவும் கிடையாது. நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அளவு இருக்கிறது பெரிய விஷயம். நம்ம கோழி பற்றி முன்னப்படி தெரியாது. முதல் முறையாக இன்குபேட்டர் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு ஆச்சிங் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம ப்ரூடிங்லேயும் வெற்றிகரமாக காப்பாற்றி இந்த அளவுக்கு வச்சுருக்கிறோன்னாக்கா அது பெரிய விஷயந்தான். நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க கோழி குஞ்சுலாம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது நைட்டு வீடியோன்றதுனால ஒரு மருந்து போடுறதுனால அந்த இடத்த மட்டும் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஃபுல் வியூ நம்மளுக்கு காமிக்கலை. இல்லை, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதெல்லாம் போட்டு பெருவடை கோழி குஞ்செல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கருங்கோழி தான் கடகநாதன்கிற கருங்கோழி. நம்ம 9 சிக்கு இருந்தது, 9 பக்காவாக காப்பாற்றியாச்சு. எல்லாமே அருமையாக துருன்னு இருக்காங்க. நல்லா வளர்ந்துட்டாங்க. 11 இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். 200 கிராம் 250 கிராம் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பார்த்திங்கனாக்கா நம்ம கையாலேயே பிடிக்க முடியல. அந்தளவு பக்காவாக ஆக்டிவாக இருக்காங்க கோழி குஞ்செல்லாம். விட்டா பிடிக்க போனால் பறந்துடுறாங்க. ரக்கையை முளைச்சிடுச்சு. நல்லா அருமையாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. இப்போ எல்லாத்துக்குமே இப்போ நம்ம ட்ராப்ஸ் போட்டுன்னு இருக்கோம். லசோட்டா சொட்டு மருந்து போட்டுன்னு இருக்கோம், தடுப்பு மருந்து. நண்பர்களே, இப்போ இதை பார்த்திங்கனாக்கா இவங்களை இது வரைக்கும் உள்ள அந்த ரூமுக்குள்ளே தான் அடைச்சி வச்சுருக்கோம். நல்லா சுற்றி இந்த சைடு வலை அடித்து ஃபுல்லாக கீழே ஊமி கொட்டி பக்காவாக பார்த்து வச்சுருக்கோம். இன்னும் இவங்களை வெளியில் விடலை. நல்லா இன்னும் வெளியில் மேட்ச்சில் முறையில் இன்னும் மேட்ச் ஆனாக்கா இன்னும் அருமையாக இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா கையிலே பிடிக்க முடியும், அந்தளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இந்த 28 நாளில் நல்லா பக்காவாக வளர்ந்துருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறமா தான் இவங்களை இன்னும் ஒரு மாதத்துக்கு இந்த வலைக்குள்ளே வச்சு இதுக்குள்ளே ரூமுக்குள்ளே வச்சு தான் இவங்களை வளர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கீரி பருந்துக்கிட்ட மாட்டாத அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வளர்ந்தானாக்கா தான் வெளியில் வெளி மேட்ச்சில் கூடணும் இவங்களை.
அது வரைக்கும் நம்ம பக்காவாக பார்த்துன்னு இருக்கணும். ஒரு மாதம் நல்லா ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்குறது தான் மெயின். ப்ரூடிங்கிலேருந்து தப்பிச்சிட்டு வெளியே வந்துட்டோம்னாக்க பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்துருவாங்க. நம்மளும் தீனி நல்லா போட போட சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. பிரச்சனை கிடையாது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.